لله رب العالمين عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام. أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم منا السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. இல்லாமல் அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனிதமான இந்த பத்ர் நினைவு தின சொற்பொழிவு, தௌபா, திக்ர், துவா மஜ்லிஸ், இந்த நிகழ்வுகளே துவா ஓதி நமக்கெல்லாம் வாழ்த்துகள் சொன்ன கண்ணியத்திற்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற சமுதாயத்தினுடைய உயிர் நாடிகளான கண்ணியத்திற்குரியினால் இந்த பத்ர் சஹாபிகளினுடைய நினைவு தின பெருவிழாவிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். சையதத்துனா ருபை ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமண விழாவில் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த திருமண விழாவிலே சிறுமிகள் சிலர்கள் பத்ரீன்களை பற்றி பாடிக்கொண்டிருந்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சுஹதாக்களை பற்றி கவிதைகளை பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவுடன் அந்த பாடிய சிறுமிகள் நபியை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கத் என்று சொன்னார்கள். அதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏற்கனவே நீங்க என்ன சொன்னீங்களோ அதையே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்தே நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா, பத்ரீன்கள் நினைவு கூறப்படுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விருப்பமான காரியம். சில நேரங்களில் உஸ்தாதுமார்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு, தன்னை விட தன்னுடைய பிள்ளைகளை யாராவது பெருமையாக பேசினால் துடியாய் துடிப்பார்கள். என் பிள்ளையை இந்த சமுதாயம் இவ்வாறெல்லாம் அங்கீகரித்து விட்டதே என்று மகிழ்ச்சி கடலிலே ததும்பி நிற்பார்கள். அதுபோல ஒரு திருமண விழாவில் பத்ரீன்கள் பேசப்பட்ட போது என்ன பேசுறதை விட என் பிள்ளைகளை பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நாம் ஒரு சுன்னத்தான காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். நபி அவர்கள் அங்கீகரித்த பத்ரீன்களை பற்றி பேச வேண்டும் என்று நபி ஆசைப்பட்ட ஒரு மகத்தான காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மார்ச் 22. மார்ச் 22 அப்படிங்கிறது உலக தண்ணீர் தினம். ஐநா சபையால் வருடந்தோறும் அறிவிக்கப்பட்ட உலக தண்ணீர் தினம் 1992 முதல் ஒவ்வொரு மார்ச் 22ம் உலக தண்ணீர் தினமாக தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு நாளை ஐநா அறிவித்தது. பத்ர் என்றாலும் கிணறு தான். அந்த கிணற்றை பற்றி நாம் இப்போது பேச போகிறோம். பத்ர் செய்த அற்புதங்கள். பத்ரில் எது அற்புதம் இல்லை? எல்லாமே அற்புதம். பத்ரிலே நடந்த எல்லா காட்சிகளும் அற்புதம். அதில் இது அற்புதம், இது அப்படி என்றெல்லாம் பிரிக்க முடியாது. ஏறத்தாழ ஒரு 55 நிமிடத்திற்கு உள்ளால் ஹிஜ்ரி 2 ரமலான் 17 நடைபெற்ற பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு என்னென்ன அற்புதங்களை வெளிப்படுத்தினானோ அதில் 1-2 செய்திகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு ஆலோசனை கூட்டம் வைத்தார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் என்னென்ன பேசினாங்கிறது நமக்கு தெரியும். அதுல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புனாங்க, அன்சாரிகளினுடைய ஒரு தலைவர். அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மக்கால இருந்து வந்தவங்க சண்டையிடுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க திருப்பி திருப்பி கேட்கறத பார்த்தா மதினத்துக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி தெரியுது. அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்றேன், யுத்தம் ஆரம்பித்தால் உங்களுக்கு முன்னால் பின்னால் வலதுல இடதுல எல்லா இடங்களிலும் சுழண்டு சுழண்டு தாக்குகிற ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் எங்களிடத்தில் உண்டு. நீங்கள் மதினத்து பிள்ளைகளை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் என்று ஒரு வீர உரையை நிகழ்த்தினார்கள். அந்த வீர உரைக்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தில் இருந்து எழும்புகிறார்கள். எழும்புகிற போது ஒரு செய்தி சொன்னார்கள், நிச்சயமாக அந்த கூட்டத்தார்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அப்படின்னா நாம ஜெயிப்போம்னாங்க. சண்டை ஆரம்பிக்கல, எதுவுமே நடக்கல. ஆனால் பெருமான் முதலில் சொன்ன வார்த்தை சயுஹ்ஸமுல் ஜம்உ, அந்த கூட்டத்தார்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அப்படி என்றால் நாம் ஜெயிப்போம் என்று அர்த்தம். இதை ஒரு அற்புதமாக பார்ப்பது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்னு, இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 31 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஏறத்தாழ 37 அல்லது 38 வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. ஒரு 6 அல்லது 7 ஆண்டுகள் பெருமானாரிடத்தில் பாடம் படித்தவர்கள். இஸ்லாத்திற்கு வந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு உள்ளால் இந்த வார்த்தையை பேசுகிறார். வெறிகொண்ட வேங்கையாக எழுந்து நிற்கிறார், கர்ஜிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்ட பெருமான் நமக்கு வெற்றி உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு 6 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் மரணிக்கிறார், வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆகிற போது சஅத் இப்னு முஆத் என்கிற ஒரு பத்ரிய, சஅத் இப்னு முஆத் என்கிற ஒரு இளைஞரை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த சஅத் யார் தெரியுமா? ஹாதல்லதி தஹர்ரக லஹு அர்ஷுர் ரஹ்மான். இவருடைய மரண செய்தி கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது. வ ஷஹீத லஹு 70 அல்ஃபி மலக்கின், 70,000 மலக்குகள் ஜனாசாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க தொழுறதுக்காக வந்திருக்கிறாங்க. சஅத் இப்னு முஆதினுடைய ஜனாசா வீதியில தூக்கி கொண்டு செல்லப்படுது. பின்னால போகிற பெருமான் தன்னுடைய 2 பெருவிரல மட்டும் பூமியில வச்சு அப்படி நடக்கிறாங்க. முழு பாதமும் கீழே இல்ல, 2 பெருவிரல் மட்டும்தான் மண்ணுல இருக்குது. தோழர்கள் கேட்டாங்க, ஏன்னு கேட்டாங்க. வந்திருக்கிற மலக்குகளுக்கு இடம் கொடுக்க நான் இப்படி செல்கிறேன் என்கிறார்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் என்கிற ஒரு அதிபயங்கரமான பாசர, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஒரு 6 ஆண்டுகளில் இந்த உம்மத்தினுடைய ஒரு இளைஞரை எப்படி வார்த்தடித்திருக்கிறது என்பதை புரிய வேண்டும். பத்ர் களத்தில் ஆரம்பித்த சஅத் இப்னு முஆதினுடைய வாழ்க்கை 6 ஆண்டுகளுக்கு பின்னால் அவருடைய மரண செய்தி கேட்டு அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் ஆடுகிறது என்றால், விண்ணுலகில் இருந்து செய்தினா ஜிப்ரீல் வருகிறார். யா ரசூலல்லாஹ், யார் இந்த உலகத்தில் மௌத்தா போனது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய அருமை பிள்ளை சஅத் வஃபாத் ஆகிவிட்டார். ஏன் ஜிப்ரீல் நீங்க இப்படி கேட்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குவதை நாங்கள் உணர்ந்தோம் என்கிறார். அப்ப பத்ர் அந்த களம் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பின்னாலும் ஆயிரக்கணக்கான அதிபயங்கர புருஷர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாரில் மண்டியிட்ட அருமை பிள்ளைகளை வார்த்தெடுத்த ஒரு அற்புத களமாக பத்ர் மாறியது. பத்ரினுடைய நிகழ்வுகளை நீங்கள் ஒன்றொன்றாக யோசித்து பார்த்தால் புரியும். இன்னைக்கு உலக தண்ணீர் தினம் நான் சொன்னேன் இல்லையா? பத்ரினுடைய முதல் நாள், பத்ரினுடைய காலை பொழுது மழை பெய்யுது, நல்ல மழை. இது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தன்னுடைய முஸ்னதுல பதிவு பண்றாங்க.
ஜாதுல் மஆதுல இந்த மழையை பற்றி நிறைய எழுதுறாங்க. அந்த மழையை பற்றி எழுதும் போது அவங்க எழுதுற ஒரு செய்தி, பத்ர் நடப்பதற்கு முன்னால் ஏன் மழை பெஞ்சிச்சு? காலையில போர், பாலைவனம், சஹாபிகளுக்கு காலில் போட செருப்பு இல்லை, ஏறி நின்று சண்டையிட குதிரை இல்ல, ஒட்டகம் இல்ல, இருந்த ஒரே ஒரு குதிரை மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொந்தமானது. வெறுங்காலோட ஆயுதம் இல்லாம 17வது நோன்பு, தொடர் நோன்பு. அதுக்கு முன்னால நோன்பு தொடராக வச்சதும் இல்லை. அந்த வருஷம் தான் நோன்பும் கடமை. மழை பெஞ்ச உடனே மண்ணு கொஞ்சம் குளிர்ந்தது. பாலைவனத்தினுடைய மணல் நடக்க முடியாது, வேகமாக நடக்க முடியாது. மழை பெஞ்ச உடனே மண்ணு கொஞ்சம் இறுகிடுச்சு. மண்ணு இறுகின உடனே வேகமா நடக்க முடியுது, நிக்க முடியுது. இதுக்காகத்தான் முஸ்லிம்களுக்கு மழை வந்துச்சு. அல்லாமா இப்னு கையும் சொல்கிறார் ஜாதுல் மஆதுல, மறுபக்கம் அந்த பக்கம் பார்த்தா எதிரிகள் இருந்த இடத்துல தண்ணி தேங்கிருச்சு, சேரும் சகதியுமா மாறிடுச்சு. அவங்களுடைய காலை மண்ணுல வச்சா காலை எடுக்க முடியல, மண்ணு உள்வாங்குது. அவர்களுடைய காலை இழுக்க மழை பயன்பட்டது, முஸ்லிம்கள் காலை பதிக்க மழை பயன்பட்டது. ஒரு மழையில் இரு அற்புதங்களை அல்லாஹ் பத்ரில் தந்தான். பத்ர் முழுக்க முழுக்க அற்புதங்களினுடைய தளம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை வழிநடத்திய விதங்கள், போர்க்களத்தில் எல்லோருமே ஒரு உத்வேக நிலையில் தான் இருப்பார்கள். ஏன்னா என்ன நடக்கும்ங்கிறது தெரியாது, கவனமெல்லாம் யுத்தத்தின் மீது தான் இருக்கணும். போர் முடிஞ்சிருச்சு. போர் முடிந்த பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்க. சஹாபிகள் தொழுதுட்டு நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே சிரிக்கிறாங்க. தொழுகையில சிரிச்சு தொழுகை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்க தொழுகையில சிரிச்சீங்களே, எதனால சிரிச்சீங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம தொழுகையில் நான் பார்த்தேன். எதிரிகள் போயிட்டாங்க, தோத்துட்டாங்க, நாம ஜெயிச்சிட்டதாக நாம தொழுறோம். ஆனால் ஜிப்ரீல் போன எதிரிகள் திரும்ப வருவார்களா என்று பார்க்க போகிறார். அவர் பார்க்க போகும்போது அவர் பயணிக்கிற ஒட்டகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மர்ரபி ஜிப்ரீல் வாலா ஜனாஹிஹி அஸருல் குபார். ஜிப்ரீல் கடந்து போனாரு, அவருடைய ரெக்கையில புழுதி இருக்குது. ஃபலஹிக்க இலைய, என்ன பார்த்து சிரிச்சாரு. எனவேதான் ஃபதபஸ்ஸம்து இலைஹி, நானும் அவரை பார்த்து சிரிச்சேன். சிரிப்புகள் மூலமாக மாணவியினுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்க ஆசைப்பட்ட அல்லாஹ் யுத்த களத்தில் தன் நபி சிரிக்க வேண்டும். இந்த உலகத்தில் போர்க்களத்தில் சிரித்த தலைவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் எங்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்திலும் கூட இறைவனுக்கு முன்னால் நிற்கிற நேரத்தில் ஜிப்ரீலை பார்த்து அவருடைய சிரிப்புக்கு மறுபடியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். செய்தனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபு யஅலால இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தேன். பத்ர் அன்னைக்கு பத்ர் போர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னால யார் யார வெட்டுனீங்க அப்படிங்கிற சண்டையினுடைய டீட்டெயில்ஸ், விவரங்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 3 தலையை கொண்டு வந்து வச்சாங்க. அந்த 3 தலையை கொண்டு வச்சுட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், 2 பேரை நான் வெட்டினேன், ஆனா 3வது ஆளை நான் வெட்டல. 2 பேரை வெட்டும் போது இந்த 3வது ஆளு வெட்டுப்பட்டு கீழே கிடந்தாரு. அதனால இந்த 3வது ஆளினுடைய உடைமைகளும் எனக்கு தான். ஏன்னா நான் வெட்டின 2 பேருக்கு பக்கத்துல தான் இவரும் இருந்தாரு. அம்ம சாலிசு ஃபைன்னி ரஐத்து ரஜுலன் அபியல,
ஒரு வெள்ளையான மனிதர் அந்த யுத்தத்தில் திடீரென்று வந்தார். அவரை நான் பார்த்ததே இல்லை, ஒரு முறை கூட அவரை நான் கண்டதில்லை, ஆளு ரொம்ப வெள்ளை. அந்த மனிதர் இவரை வெட்டினார். வெட்டிய போது அவருடைய தலையையும் நான் எடுத்தேன் என்று சொன்ன போது பத்ரில மலக்குகள் வந்தார்கள் என்பது குர்ஆன் சொல்கிற செய்தி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோழரே அபூ புர்தா, ذاك ஃபுலானுன், அவர் இன்ன பெயருள்ள மலக்கு, அவர் வெறும் மலக்கு அல்ல. பத்ர் யுத்தத்தில் இந்த மூன்றாவது மனிதரை வெட்டிய மலக்கினுடைய பெயரை முஹம்மது ரசூலுல்லாஹ் உச்சரிக்கிறார்கள். 5000 மலக்குகள் வந்ததாக குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் சொல்கிறோம் 5000 மலக்குகளினுடைய பெயர்களையும் அண்ணல் பெருமான் தெரிந்திருந்தார்கள். இல்லை என்றால் ஃபதாக்க ஃபுலான் என்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. இந்த பத்ர் யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் புரிய வைத்தார். என் நபி யார் தெரியுமா? என் நபியை நீங்கள் புரிந்திருப்பது போல் உள்ளவர்கள் தானா அவர்கள்? இல்லையே. அவர்களை புரிய வேண்டிய இன்னொரு விதம் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை, தாய் தகப்பனுடைய பெயரை, உங்களுடைய வளர்ப்பு முறையை தெரிந்திருப்பது போல் விண்ணுலகில் இருந்து வருகிற மலக்குகளினுடைய விளக்கங்களையும் தெரிந்த வள்ளல் பெருமான் என்னுடைய ஹபீப். பத்ரினுடைய நிகழ்வுகளை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க பத்ர் முடிஞ்ச பின்னால. ஹஜ்ரத் இப்னு ஸஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தபக்காத்துல அறிவிக்கிறாங்க. 2வது பாகத்தில் இந்த செய்தி வருது. ஹஜ்ரத் அத்தியத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பத்ர் யுத்தம் முடிந்த போது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபியிடத்தில் வந்தார்கள். அலா ஃபரஸின் உன்சா அஹ்மர, ஒரு சிவப்பான பெண் ஒட்டகையின் மீது வந்தார்கள். அலைஹி, அவருடைய உடம்பின் மீது போர்க்கவசம் இருந்தது, அவருடைய கையில ஈட்டி இருந்தது. அந்த ஈட்டியோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தபோது சையதுனா ஜிப்ரீல் பெருமானாரிடத்தில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ பஅஸனி இலைக்க, அல்லாஹ் என்ன உங்கள்கிட்ட வர சொன்னான். போர் முடிஞ்சிருச்சு. போர் முடிஞ்ச பின்னால அல்லாஹ் என்ன உங்கள்கிட்ட வர சொன்னான். எப்படி வர சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் உஃபாரிகக ஹத்தா தர்லா, நீங்க சொல்ற வரையிலும் இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது, நீங்க திருப்தி படுகிற வரையிலும் உங்களை விட்டு நான் பிரியக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் என்ன அனுப்பி இருக்கிறான். ரலீத்த, நீங்க உங்களுக்கு திருப்தி தானா? நான் போலாமா? அடுத்த டியூட்டி பார்க்கலாமா? ஏன்னா நீங்க திருப்தியோடு போன்னு சொன்னா நான் போவேன். சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் ரலீத்து, எனக்கு திருப்தி தான், சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்ன பின்னால சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்சரஃப, திரும்பினாங்க. இப்ப இந்த செய்திகள் எல்லாத்தினுடைய முழுமை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம். அதனாலதான் அல் குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்வான், தராகும் என்வரோன இலைக்க வஹும் லா யுப்சிரூன். ஆயத்துக்கு நிறைய தஃப்சீர்கள், அது சிலைகள் சம்பந்தமா பேசுறதாகவும் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், தராஹும் தான், தராஹா இல்ல. அதனால தராஹும் தான். தராஹும்னா என்ன அர்த்தம்? நபியே, அந்த மக்களை நீங்க பாக்குறீங்க, வஹும் யன்துரூன இலைக்க, அவங்க உங்களை பார்க்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே, அந்த மக்கள் உங்களை பார்க்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க, ஆனா வஹும் லா யுப்சிரூன், அவங்க பார்க்கல. அப்ப நலருக்கும் பசீரத்துக்கும் என்ன வித்தியாசம்? பார்க்கிறதா சொல்றானே, நலர்னாலும் பார்த்தல் தானே. தராகும் என்துரூன இலைக்க வஹும் லா யன்துரூனேன்னு சொல்லல, வஹும் லா யுப்சிரூனேங்கறான். அதனாலதான் நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், நபிய இப்படி பார்க்க வேண்டிய பார்வை ஒண்ணு உண்டு, இப்படி பார்க்க வேண்டிய பார்வை ஒண்ணு உண்டு. அப்ப இந்த ஆயத்தினுடைய மொத்த கருத்து என்ன? அவங்க உங்களை பார்க்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கல. அப்ப பெருமானாரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்ப்பது என்கிற ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையினுடைய கொஞ்சத்தை இந்த உம்மத்திற்கு வெளிப்படுத்திய தருணம் பத்ர்.
313 சஹாபிகள், 1000 எதிரிகள். 313 நபர்களிடத்துல சண்டையிட வாகனம் இல்லை, ஆயுதம் இல்லை, நிராயுத பாணிகள். லிபியாவினுடைய ஆட்சியாளர் கண்ணியத்திற்குரிய உமர் முக்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யாவை ஓட ஓட விரட்டியவர். ஒரு மக்தப் மதரசாவினுடைய உஸ்தாது, ஆலிம், ஆசிரியர். ஆனால் உமர் முக்தார் என்கிற அந்த பெரிய மனிதர் ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யாவினுடைய குண்டுகளுக்கு எதிராக களமாடியவர். ஒரு நாள் அவருடைய மாணவர் அவரிடத்தில் சொன்னார், உஸ்தாத், அவர்களிடத்தில் நெஞ்சை துளைக்கும் குண்டுகள் இருக்குது, நம்மள்ட்ட அதுவெல்லாம் இல்லையே. சாதாரணமாக கற்களை எடுத்து தானே நாம எரிகிறோம், நம்மள்ட்ட அது மாதிரியான ஆயுதங்கள் இல்லையே என்று சொல்லும் போது உமர் முக்தார் சொன்னார், அரிசை துளைக்கும் ஆயுதம் என்கிட்ட இருக்குதுன்னார். அல்லாஹ்வுடைய அரிசை துளைக்கிற ஆயுதம் என்கிட்ட இருக்குது. துவா. துவாவை விட பெரிய ஆயுதம் என்ன இருக்கு? அந்த ஆயுதம் என் கையில இருக்குதுன்னாங்க. எல்லோரையும் எதிரிகளை பார்க்கிறாங்க, குடிச்சு கும்மாளம் அடிக்கிறாங்க, ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுறாங்க, பெண்கள், பாடகிகள், அழகிகள், நடன மங்கைகள் ஆடலுடன் பாடலில் ஈடுபட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். திரும்பி இந்த பக்கம் பார்க்கிறாங்க, எல்லா முகமும் மஞ்சனிச்சு போய் இருக்குது, நோம்போச்சு. சஹருக்கும் இஃப்தாருக்கும் உணவு இல்லாமல் வெறும் பேரித்தம்பழங்களை கொண்டு மட்டுமே நோன்பு வைத்த 313 சஹாபிகள் நிராயுதபாணிகளாக நிற்பதையும் அவர்களிடத்தில் வலுவான ஆயுதங்கள் இருப்பதையும் பார்த்த பெருமான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். பத்ரினுடைய ஒற்றை தாரக மந்திரம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். எதிரிகளிடத்தில் எல்லாம் இருந்தது, அல்லாஹ் இல்லை. முஸ்லிம்களிடத்தில் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் இருந்தான். அல்லாஹ் எங்க இருக்கானோ அவன் ஜெயிச்சுட்டே இருப்பான். அல்லாஹ் அந்த வெற்றியை நமக்கு தருவானாக. பத்ர் அதுதான். பத்ர்ல ஆயுதங்கள் அல்ல, களங்கள் அல்ல, உடலினுடைய வீரம் அல்ல, அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை. அல்லாஹ் எங்களுக்கு போதும். நெருப்பு குண்டத்தில் கிடக்கிற போது எந்த இப்ராஹிம் நபிக்கு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் போதுமானதாக இருந்ததோ அதே வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்தில் உச்சரித்தார்கள், பேசினார்கள், அல்லாஹ்விடத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதும். நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்பதில் அவன் நல்லவன். வ நிஅமன் நஸீர், அவன் சூப்பரா உதவி செய்யக்கூடியவன். அவனுடைய உதவியும் கிருபையும் அடியார்களுக்கு அலாதியானது, கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடியது. அடியான் ஒரு முறை மண்டியிட்டு அல்லாஹ் என்று அழைத்தால் ஓடோடி வந்து என்னப்பா என்று பதில் கேட்கிற குணம் அல்லாஹ்வினுடைய குணம். அது ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு, அது ரஹ்மானினுடைய வெளிப்பாடு, ரஹீமினுடைய வெளிப்பாடு. அந்த கிருபை நிறைந்த அல்லாஹ், அல்லாஹுவை முன்னிறுத்தி அவனுடைய மகத்தான கிருபையின் மீது நம்பிக்கை வைத்து அடியார்கள் எது கேட்டாலும் கொடுப்பவன் அல்லாஹ். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி யஹ்யால எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு வரலாற்று செய்தி எழுதுறாங்க. நான் ஞாபகத்திற்காக சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு பெரிய லாலிம் ஒரு அந்த கவுமில் இருந்தார், ஒரு அநியாயக்கார, அக்கிரமி. அந்த ஆளு நல்ல மனுஷன், யாரை பார்த்தாலும் நல்லா நடப்பாரு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா மட்டும் அவருக்கு கோபம் வரும். ஊர்ல 1-2 பேர் இருப்பான், அஜித்குமாரை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது, உம்முன்னு மாறிடுவான். ஆனா மற்ற சராசரியான ஆட்கள்கிட்ட நல்ல மாதிரி செயல்படுவான். இவருக்கு நல்லவர்களுடைய சகவாசம் அறவே பிடிக்காது. நம்ம ராஷிதுல் உலமா ஹலரத் நமக்கு நசீஹத் செஞ்சாங்கல்ல, சுஹபத்து சாலிஹீன், நல்லவர்களுடைய தொடர்பு. அந்த தொடர்பு நமக்கு கிடைச்சா பத்ரீங்களோடு, குகைவாசிகளோடு சேர்ந்த நாய் சொர்க்கம் போகுதா இல்லையா? அதுபோல நல்லவர்களோடு சேர்ந்த அந்த தொடர்பு நமக்கு பெரும் மாற்றத்தை தரும் என்றார்கள். அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. நம்முடைய தொடர்பு பத்ரீன்களோடு அல்லாஹ் ஆக்கி தருவானாக. பத்ரீன்களுடைய ஈமானிய உறுதிப்பாட்டை அல்லாஹ் நமக்குள் நிலைக்க செய்வானாக. அந்த லாலிமு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா திட்டிகிட்டே இருப்பானாம், கண்ணா பின்னான்னு திட்டுவாராம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப கோபம் வருது, ஆனா எதுவும் செய்ய முடியல. ஏன்னா எது செஞ்சாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பழி வாங்கின மாதிரி ஆயிரும். அவர் வேற ஏதாவது செஞ்சா அதை காரணம் காட்டி அடிக்கலாம், ஆனா அவர் நேர நம்மளை தான் அட்டாக் பண்றாரு. நாம திரும்பி ஏதாவது செஞ்சா அவர் அவருக்கு நாம பகரம் செஞ்ச மாதிரி பழி வாங்குற மாதிரி ஆயிரும்.
அதனால அல்லாஹ்ட்ட சொன்னாரு மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அலைக்க பிஹி, அவனை நீ பார்த்துக்க அப்படின்னா, அவனை நீயே பார்த்துக்க அல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளன், தயாளன், தம்புரான். அவன் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை நீங்களே பார்த்துக்கங்கன்னா, அவன் விஷயத்துல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் ஆட்சேபிக்க மாட்டேன், ஏன்னு கேட்க மாட்டேன், அதனால நீங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துங்கன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாய்ப்பை காத்திருந்தா அந்த ஆளு வந்தான். வழக்கம் போல மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டான். திட்டின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே சொன்னாங்க, யா அருள் ஹுதீஹி அப்படின்னா, ஏய் பூமி அவனை புடி அப்படின்னா. பூமி அப்படி விலகிச்சு, அந்த ஆள் உள்ள போறாரு. அவருடைய கரண்டக்காலு முட்டுக்காலு, அந்த முட்டுக்காலு உள்ள போயிடுச்சு. அந்த ஆளு கத்துறாரு, கதறாரு, முசா முசா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, இனிமேல் உங்களை நான் திட்டவே மாட்டேன், அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாரு, கதறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, இடுப்பு கழுத்து, அந்த ஆளு கழுத்தும் உள்ள போயிடுச்சு, வார்த்தை வெளியே வர மாட்டேங்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ப்ளீஸ் எப்படியாவது ஒரு தடவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படல. அல்லாஹ் பேச ஆரம்பிச்சிட்டான். யா மூசா அந்த கலீதுல் கல்ப், நீ ஒரு இதயம் கெட்டியான ஆளியா, என்ன நீ? அல்லாஹ் கேட்கிறான், என்ன மூசா உங்க இதயம் இப்படியா இறுகி போகும்? அந்த ஆளு கத்துறது உங்களுக்கு இரக்கத்தை உண்டாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பாவி பையன், கழுத்து வர உள்ள போயிடுச்சு, ஒரு தடவை அல்லான்னு சொல்லக்கூடாதா? உதவியை நான் காப்பாத்தி இருப்பேனே. ஒரு தடவை கூட என்ன அல்லான்னு சொல்லாம இறக்கப்படாத ஒன்ன கூப்பிட்டு இருக்கிறான், இறக்கமுள்ள என்ன கூப்பிட மாட்டேங்கிறானே. இதுதாங்க அல்லாஹ். யாரு என்ன செஞ்சு எப்படி கேட்டாலும் கொடுத்து அழகு பார்க்கிறவன் அல்லாஹ். மகிழ்வித்து மகிழ்கிறவன், அடியார்களினுடைய சந்தோஷத்தை சந்தோஷமாக ஏற்பவன். அந்த ரப்பின் மீது முழுமையான நம்பிக்கை. ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதும். அந்த வார்த்தை பத்ரில் ஒரு பெரிய மாற்றத்தை, வெற்றியை முஸ்லிம்களுடைய காலடியில கொண்டு போட்டுச்சு. அதனாலதான் பத்ரை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற போது யௌமுல் பத்ரி யௌமுத் துஆன்னாங்க. பத்ர் அப்படிங்கிறது துஆவினுடைய நாள். இன்னைக்கு உலகத்துல ஹஸரத் பேசுனாங்க, என்னைய துக்ரி நம்ம ஐயூப் ஹஸரத் பேசுனாங்க, உலகத்துல வெறுப்புணர்வு பல்வி பெருகி கிடக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல நிம்மதி இல்லை. குறிப்பா நம்ம பகுதிகளில் ஒரு வகையான வெறுப்பு உணர்வு, வெறுப்பு பிரச்சாரம், அதனுடைய விளைவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. சமூகத்தில் பதட்டத்தை உண்டாக்கி இருக்கு. பைத்துல் முகத்தஸினுடைய நிலவரம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். பைத்துல் முகத்தஸ் எப்போது முஸ்லிம்களுடைய கையில வந்துச்சு? ஏறத்தாழ கிபி 1190 வாக்குல சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிலுவை யுத்தக்காரர்களோடு சண்டையிட்டு பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தாங்க. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட பைத்துல் முகத்தஸ் 700 ஆண்டுகள் முஸ்லிம்களுடைய கையில இருந்துச்சு. கடைசியில உஸ்மானிய பேரரசுல ஏற்பட்ட பலகீனம், அவர்களுக்கு உள்ளால் ஏற்பட்ட ஒரு பெரிய கலகம், மீண்டும் கிறிஸ்தவர்களுடைய கைக்கு அது வந்துச்சு. அந்த கிறிஸ்தவர்களுடைய கைக்கு வந்த உடனே பிரான்சினுடைய படை தளபதி அந்த வெற்றியில பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த பின்னால நேர சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹுடைய கபருக்கு வர்றான். சில நேரங்களில் சில பேருக்கு சில கபறுகளை கண்டா கூட ஆதங்கம், கபர் மேல ஒரு வெறி. வீரர்கள் என்றைக்கும் உறங்குவதில்லை, வீரர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இருக்கும் போதும் எதிரிகளுக்கு அச்சுறுத்தலை தந்து கொண்டே இருப்பார்கள், இறந்தாலும் விட மாட்டார்கள். சில பேரை சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபினுடைய கபருக்கு வந்தார் பிரான்சினுடைய படை தளபதி. தன்னுடைய பூட்ஸ் கால அந்த கபருக்கு மேல தூக்கி வச்சான். வச்சுட்டு சொன்னா, அவக் சலாஹுத்தீன், எழும்பு எழும்பு சலாஹுத்தீன் எழும்பு, we have returned, நாங்க திரும்ப வந்துட்டோம், வா அடிச்சு பார்ப்போம் வா. 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன ஒரு சுல்தான் சலாஹுத்தீன அவருடைய கபர்ல காலை வச்சு எழும்பி வா சலாஹுத்தீன், சண்டையிடுவோம், பிறையா சிலுவையான்னு பார்த்துருவோம்.
என்று அழைத்தார். வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்தியாவிலும் சில கபர்கள் எரிச்சலூட்டி கொண்டு இருக்கல, சில கபர்களை தூக்கணும், இடிக்கணும், அவுரங்கசீப் கபரை எடுத்து மாத்தணும், தூக்கி மாத்தணும். சில வீரர்களினுடைய தியாகங்கள் இப்படித்தான் பூமியில. நீங்கள் இந்த வரலாற்றை நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்துட்டாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க குதூகலம், மகிழ்ச்சி, ஆனந்தம், எல்லா முஸ்லிம்களுடைய மனதிலும் சந்தோஷ வார்த்தைகள் வெளிப்படுகிற தருணம். சலாஹுத்தீன் அய்யூபி மரண தருவாயில் படுத்திருக்கிறார். அவருடைய படைத்தளபதி வந்தார். அய்யூபி, எனக்கு ஒரு சந்தேகம். ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக நீங்கள் யுத்தத்தில் கலந்திருக்கின்றீர்கள், சிலுவை யுத்த வீரர்களோடு சண்டையிட்டிருக்கிறீர்கள். வாள் கொண்டும் அம்பு கொண்டும் ஈட்டி கொண்டும் தான் நம்முடைய படையினுடைய போர் நடந்திருக்குது. ஆனா இந்த 40 வருஷத்துல உங்க உடம்புல ஒரு காயம் கூட படலையே, அதனுடைய ரகசியம் என்ன? எனக்கு தெரியணும். உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, அது என்னன்னு புரியணும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னாரு, காயம் என் உடம்புல ஏற்பட்டுருமோ, என் உடம்புல காயம் பட்டுருமோ? வாய்ப்பில்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வாப்பா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு தங்களினுடைய முரீத். எங்க வாப்பா காதிரியா தரீக்கத்துக்காரர். நான் பிறந்த உடனே குழந்தையா இருக்கும்போது கௌசுல் ஆலமுடைய தர்பாருக்கு என்ன தூக்கிட்டு போனாங்க. எஜமான் தன்னுடைய மடியில என்ன படுக்க வச்சு என்னுடைய உடம்பு முழுவதும் தன்னுடைய திருக்கரத்தால் தடவுனாங்க. தடவி எனக்காக துவா செஞ்சாங்க. அப்படி ஒரு துவாவை வாங்கிய என்னுடைய உடம்புல காயம் உண்டாயிருமோன்னு கேட்டாங்க. நாங்கள் பாடமாக படிக்கிறோம், பைத்துல் முகத்தஸாக இருந்தாலும் இழக்கப்பட்ட எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய சாலிஹீன்களுடைய சகவாசத்தை கொண்டு மீட்டெடுக்க வேண்டும். அவர்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு வீதிகளிலே நின்று கொண்டு வெறும் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதால் மட்டும் எந்த வெற்றிகளும் முஸ்லிம் சமூகத்தை தேடி வராது. நாம் எங்கே தவறு செய்தோமோ அதை முதலில் கண்டெடுக்க வேண்டும். கண்டுபிடித்து அந்த தவறில் இருந்து மீண்டு வர வேண்டும். அந்த மீண்டு வருதல் வெற்றிக்கான வழியை திறந்து வைக்கும். பைத்துல் முகத்தஸினுடைய வரலாறு இந்த உம்மத்திற்கு தருகிற பெரிய பாடம் இதுதான். நல்லவர்களை பகைத்துக் கொண்டு களமாடுவதால் பெரிய வெற்றிகள் எல்லாம் வந்து விடாது. நல்லவர்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்களுடைய துவாவினுடைய வசீலா கொண்டு எல்லா காரியங்களிலும் ஈடுபட வேண்டும். ஞாபகத்திற்காக இந்த செய்தியை உங்கள்ட்ட நான் பதிவு பண்றேன். இந்தியாவினுடைய முகலாய சாம்ராஜ்யம் எப்படி உருவானது? 800 ஆண்டுகள் முகலாயர்கள் இந்தியாவை ஆண்டார்களே, இந்த ஆட்சியினுடைய ஆரம்பம் எப்படி ஆனது? நம்ம எல்லோருக்கும் வரலாறு நூறு சாதாரணமாக 8ஆம் கிளாஸ் புக்கில் படித்தவங்க தான் நாமெல்லாம். அலாவுத்தீன் கோரி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். படையெடுத்து வந்த போது ராஜபுத்திர வீரர்களோடு சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையில தோல்வியோடு அவர் தன்னுடைய தாயகம் திரும்பிவிட்டார். இந்த காலகட்டத்தில் தான் முல்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளால அஜ்மீர் காஜா நாயகம் உள்ள வர்றாங்க. சாதாரணமான ஒரு காவி துண்டும், கையில ஒரு துண்டும், தோல்ல ஒரு துண்டும், ஒரு உத்திராட்ச மாலையும், ஒரு கூஜாவும், ஒரு தஸ்பீகு மணியும், இவைகளை தவிர எதுவும் இல்லாமல் ஒற்றை மனிதராய், ஒரு சாதுவாய், யோகியாய் இந்திய மண்ணுக்கு உள்ளே வந்தவர்கள் எங்கள் காஜா. மேல்நாட்டு ஐரோப்பியாவினுடைய வரலாற்று ஆசிரியர் ஹிப்பர் எழுதுகிறார், நான் இந்தியாவிற்கு சென்றேன், அஜ்மீரை பார்த்தேன், வடநாடுகளுக்கு உள்ளால் இன்னும் அந்த மனிதர் தாக்கத்தை ஏற்படுத்துவதை என் கண்ணால் நான் பார்த்தேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 அல்ல, 90 லட்சம் பேர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் எத்தனை மகோன்னதமானவராக இருந்திருக்க வேண்டும். சாதாரணமாக இந்தியாவிற்கு உள்ளே வந்த ஒருவர் 90 லட்சம் பேரை முஸ்லிம்களாக மாற்றி இருக்கிறார் என்றால் அந்த சாதனையை கண்டு நான் தலை வணங்கி நிற்கிறேன் என்கிறார். உள்ள வந்தாங்க. உள்ள வரும்போது ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க. ராஜபுத்திர மன்னர், அந்த மன்னரினுடைய ஊழியர்கள், வீரர்கள் வந்து சொன்னாங்க, கிளம்புங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னாங்க, போங்கன்னாங்க. கஜாநாயகம் சொன்னாங்க, நாங்கள் இடம் பிடிக்கிற ஆள் இல்லை, தங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னாங்க.
இல்ல மன்னர்களுடைய ஒட்டகங்களும் குதிரைகளும் கட்டப்படுகிற இடம். அதை பார்த்தா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அதனால கிளம்புங்கன்னாரு. கஜநாயகம் மறுத்து பார்த்தாங்க, அவனுக்கு விடுற மாதிரி தெரியல. சாலிஹீன்களுடைய வாயில இருந்து வர்ற வார்த்தைக்கான தரம். கஜநாயகம் சொன்னாங்க, அப்படின்னா அந்த குதிரை எங்கேயே கிடக்கட்டும்டாக சொல்லிட்டு அவ்வளோ போயிட்டாக. குதிரைகளை கொண்டு வந்து கெட்டினானுங்க. காலில் எழுப்புனா எதுவுமே எழுப்ப மாட்டாங்க. மன்னன் கூப்பிட்டு கேட்டா ஏண்டு. இப்படி ராத்திரி ஒரு சாது வந்தாரு, அவர் போகும்போது கிடக்கட்டும்னு சொன்னாரு, அதுதான் காரணமா இருக்குமோன்னு நினைக்கிறோம் நாங்க. கடைசியில் கஜாநாயகத்தில் போனாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, அது எழும்பிச்சு. கஜாநாயகத்தினுடைய வருகை அவர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கிச்சு. ஆண்டாண்டு காலமாக நாம் பூஜித்து வருகிறவைகள் எல்லாம் வெறுமன ஆகிவிடுமோ என்கிற வெறுப்புணர்வு வந்தபோது அவர்களோடு யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள், அவர்களை தாக்க ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் தான் அஜ்மீர் காஜா நாயகம் அலாவுத்தீன் கோரியினுடைய கனவுல வந்து இந்தியாவுக்கு வா அப்படிங்கிறார். இனி இப்ப இந்தியாவுக்கு வா. வெறுமன சும்மா வந்தாரு, தோல்வியோட போனாரு. காஜா நாயகத்தினுடைய அனுமதியோடு இரண்டாவது வந்தாரு. முகலாயர்களுடைய ஆட்சி இந்தியாவில் 800 ஆண்டுகள் நிலைத்தது. ஒரு ஆட்சி என்பதும் இழக்கப்பட்ட இடத்தை மீட்டெடுத்தல் என்பதும் எப்படி அரங்கேற வேண்டும் என்பதற்கான வழித்தடங்கள் நம்முடைய வரலாறுகள்ல உண்டு. அதையெல்லாம் நாம ஓரங்கட்டி வச்சுட்டு வெறுமன களமாடுவதால் மட்டும் அல்லாஹ் நாடினால் சாதிக்கலாம். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப பத்ர் தருகிற பாடம் அல்லது பத்ரிலே ஏற்பட்ட அற்புதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல 1000 அற்புதங்களை நம்மால் வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது சந்தித்த கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும். அதுல ஒன்னே ஒண்ணு இமாம் புகாரி பதிவு செஞ்ச ஒரு செய்தி, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஞாபகத்துக்காக சொல்றேன். கஅபாவில் ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருந்தாங்க. அப்படி தொழும்போது அங்க வந்தாங்க அபூஜஹில், உத்பா, ஷைபா எல்லாரும் வந்தாங்க. அவனுக்கு கூட்டமா உட்கார்ந்துட்டு அதுல ஒருத்தன் சொன்னா, அஃபலா யன்துரூன இலா ஹாதல் முராஇ, முகஸ்துதிக்காக தொழுகிற இவரை நீங்க பார்க்கலையா? நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தொழுறாரு. இந்த முகஸ்துதிக்காரரை நீங்க பார்க்கலையா? இவரை தொலை விடக்கூடாது, ஏதாவது நாம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒட்டகம் அறுக்கப்பட்டு அதனுடைய உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட குடல், அந்த குடலை யார் எடுத்துட்டு வர்றதுன்னு அவன் அபூஜஹில் கேட்டான். அஸ்கல் கௌம், அந்த கூட்டத்திலே ஆக மூதேவி ஒருத்தன் எழுப்பி போனான். போய் அந்த ஒட்டக குடலை இழுத்துட்டு வந்தான். பெரிய குடல், நாத்தம், அதுக்கு உள்ளால கழிவுகள் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்யும் போது நபியினுடைய முதுகுல தூக்கி வச்சுட்டாரு. சஜிதால இருந்து ரசூலுல்லாஹ் எழும்ப முடியல. செய்தி சிறுமியான ஃபாத்திமா அம்மாவுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஃபாத்திமா அம்மா வீட்டில் இருந்து வந்தாங்க. பாப்பாவுடைய முதுகுல இருந்த குடலை அழுதுகிட்டே இழுத்து கீழே போட்டாக. போட்டுக்கிட்டு அவனுங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாக. அன்னை சிறுமி ஃபாத்திமா அம்மா அவனுங்களை திட்ட ஆரம்பிச்சாக. சாந்தமே வடிவான சாந்த சுரூபியான ரஹ்மத்துல் லில் ஆலமீனான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் தனக்கு களங்களில் காயங்கள் உண்டாக்கப்பட்டாலோ அல்லது மற்ற இடங்களில் தான் தாக்கப்பட்டாலோ வருத்தப்படாத நபி தொழுகையில் இடையூறு செய்யப்பட்ட போது, நான் தொழுகிற போது அசுத்தத்தை என்னுடைய மேனியில் வைத்து விட்டான். நான் தொழும்போது வேற ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா பெருமான் பழி வாங்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு உள்ளால் அசுத்தத்தை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் நிற்கிற போது அதைய மேனியில வச்சுட்டானே என்கிற அந்த விஷயத்துல ஒரு 7-8 நபர்களினுடைய பெயரை சொல்லி சொன்னாங்க. அல்லாஹும்ம அலைக்க பி அம்ர் இப்னு ஹிஷாம், அல்லாஹ் அபூஜஹில நீ பாத்துக்க, அல்லாஹும்ம அலைக்க பி உத்பா, உத்பாவை நீ பாத்துக்க, ஷைபாவை பாத்துக்க, வலீத பாத்துக்க என்று சில பெயர்களை எல்லாம் பெயரிட்டு சொன்னாங்க. சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்றேன், லக்கத் ரஐத்துஹும் ஸர்ஆ யௌம பத்ர், பத்ருடைய நாளில் கொல்லப்பட்டு கிடந்தவர்களாக அவர்களை எல்லாம் நான் பார்த்தேன். பெருமானாருடைய தொழுகைக்கு இடையூறு உண்டான போது, நல்ல வார்த்தைகளை கவனிங்க, நாம் எது கொண்டு வெற்றியை தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எது கொண்டு
பிரார்த்தனைகளை அமைக்க வேண்டும் என்பதற்கான பாடம் பதிரு. அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு இடையூறு வருகிற போது அந்த இடையூறின் காரணமாக அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். நான் தெருவில் போறேன், ஒருத்தன் என்ன கல்லால் அடிச்சுட்டான், அல்லாஹ் அவனை விடாத அல்லாஹ் இறக்கப்படுவான். ஏன்னா எனக்கும் அவன் தான் சோறு போடுறான், அவனுக்கும் அவன் தான் சோறு போடுறான். ஆனால் இறைவணக்கத்திற்கு தொல்லை தரப்படுகிற போது, தார்ப்பாய்களை கொண்டு பள்ளிகளை மூடுங்கள் என்று சொல்லப்படுகிற போது, வருடத்தில் 52 வாரங்கள் நீங்கள் தொழுகிறீர்கள் அல்லவா ஜும்மா, ஒரு வாரம் அதற்கு விடுமுறை கொடுங்கள் என்று சொல்லப்படுகிற போது, அந்த வார்த்தைகளை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். ஏன்னா அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த குணங்கள்ல ஒரு குணம் அல்லாஹ்வுக்காக ஒன்றை கேட்பது. பேசினதுனால ஒரு செய்தி ஞாபகத்துக்காக சொல்றேன். இமாம் கஸாலி யஹ்யால எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. அவங்க கலீமுல்லானா அல்லாஹ்ட்ட பேசிட்டே இருக்கிறவர். ஏதாவது ஒரு டவுட்டோ அல்லது ஒரு விஷயமோ பட்டா உடனே அல்லாஹ்ட்ட பேசிடுவார். நாம ஒரு உஸ்தாதை வச்சு எப்படி சந்தேகங்களை நிவர்த்தி பண்றோமோ அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதாவது தோணுனா அல்லாஹ் கூப்பிட்டுருவார். ஒரு நாள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இந்தி மசாலா, அல்லாஹ் ஒரு கேள்வி இருக்குதுன்னாங்க. அல்லாஹ் சொன்னா கேளுங்க அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னவோ தெரியல, இந்த தடவை மட்டும் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா. அல்லாஹ் சொன்னா, ஒரு மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம், கேளுங்கன்னா. 3-4 தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க மறுத்து கடைசி அல்லாஹ் சொன்னா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க மூசாண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நான் தான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் அல்லாஹ், நீ தான் மூசா. இந்த போட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு லைட்டா ஒரு பிட்டை போட்டு அவர் எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிடுவார். இதுக்கு பேர் இந்த போட்டு வாங்குறது. போலீஸ்காரங்க கரெக்டா செய்வாங்க அதை. இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நான் தான் மூசா, நான் தான் அல்லாஹ், நீ தான் மூசா. அல்லாஹ் சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம்னா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாவா இருக்கிற எனைட்ட மூசாவா இருக்கிற நீ எதையாவது கேட்கிறதா இருந்தா என்ன கேப்ப? உடனே அல்லாஹ் சொன்னா, மூசாவா இருந்த அல்லாஹ் சொன்னா, அஸ்அலுக அல் ஆஃபியத்தை, நான் ஆஃபியத்தை கேட்பேன், ஆரோக்கியத்தை கேட்பேன். எப்படி ஆரோக்கியத்தை கேட்பேன் தெரியுமா? அல்லாஹ் உன்னை வணங்கணும், அல்லாஹ் அதுக்கு எனக்கு ஆஃபியத்தை தான், அதுக்கு எனக்கு ஆரோக்கியத்தை தான். கடைசி வரை என் நெத்திய நான் தரையில வச்சு சஜிதா செய்யணும் ரப்பே, அதுக்கு எனக்கு ஆஃபியத்தை தான். அல்லாஹ் உன்னை வணங்குறதுக்கு இடையூற உண்டாக்குற அளவுக்கு உண்டான வலிகளை என் உடம்புல ஆக்காத அல்லாஹ். என்னுடைய பாவங்கள் பயங்கரமானதுதான், அதிகமா இருக்குதுதான், அதுக்காக நீ தந்த உடல் உறுப்புகளில் சேதத்தை உண்டாக்கிறாது அல்லாஹ். அப்ப உன்னை வணங்குறதுக்காக உனக்காக என்று அல்லாஹ்ட்ட உன்னை கேட்டா அல்லாஹ் அதை விரும்புறான். அதனாலதான் அல்லாஹ்ட்ட நாம உன்னை கேட்கும் போது நபி செஞ்ச மாதிரி கேட்கணும். அல்லாஹ்வினுடைய வணக்கத்துக்கு இடையூறு உண்டான போது, அல்லாஹ்வினுடைய பள்ளி அசுத்தமாக்கப்பட்ட போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நின்று அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹுமா இறைவா அவர்களை விடாதேன்னாங்க. அல்லாஹ் விடாம செஞ்சு காட்டினான். அது மட்டும் இல்ல, ஆயத்தை இறக்குனா அல்லாஹ். ஆயத்தை இறக்கி அல்லாஹ் சொன்னா, அந்த ஆயத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்லிட்டு வந்தான், நாயகமி அரைத்தல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுகிற அடியார தடுக்கிறவன நபியை நீங்க பார்க்கலையா? தொழுற அடியார தடுக்கிறவன நபியை நீங்க பார்க்கலையா? அவனுடைய முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சு கட்ட 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 நரகத்துல தூக்கி போடுவேன். தொழுகையில தடுக்கிற எவனையும் அல்லாஹ் விரும்புறதில்லை, அது எவனா இருந்தாலும் சரி. அப்ப அல்லாஹ்வே உன்னை வணங்கணும், அந்த வணங்குறதுக்காக எனக்கு வெற்றியேத்தா, வணங்குறதுக்காக எனக்கு நிம்மதியேத்தா, வணங்குறதுக்காக எனக்கு ஆரோக்கியத்தை தா,
என்று கேட்க வேண்டிய பிரார்த்தனையினுடைய அமைப்பை இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தது பத்ர். பத்ரினுடைய நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோட எப்படி இருந்தாங்க? ஒரு ஒட்டகம், அந்த ஒரு ஒட்டகத்துல 3 பேர், அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் 3 பேருக்கும் ஒரு ஒட்டகம். ஒரு ஆள் கொஞ்சம் தூரம் ஒட்டகத்தில் இருக்கணும், 2 பேர் நடந்து போகணும். அடுத்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவர் இறங்கிடணும், இன்னொரு ஆள் ஏறிக்கணும். ஷிஃப்ட் முறையில் போயிட்டே இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ரசூலுல்லாஹ் இறங்கினாங்க. இறங்கின உடனே 2 பேரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க 2 பேரும் நடக்கிறோம், நீங்க ஒட்டகத்திலே இருங்கன்னாங்க. இது சாதாரணமா சொல்ற வார்த்தை தான். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பதில். நீங்க 2 பேரும் பி அக்குவா மின்னி, என்னை விட பலசாலி எல்லாம் கிடையாது. நீங்க 2 பேரும் என்னை விட பலசாலி எல்லாம் கிடையாது. அது முதல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்க. உங்க 2 பேரை விட நன்மைகள் விஷயத்துல, நான் அந்த நன்மையை ஆதரவு வைக்கிற விஷயத்துல நான் குறைஞ்சவனும் கிடையாது. நீங்க எப்படி நன்மையை எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட அதிகமா எதிர்பார்க்கிறவனா. நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் நான் அடிமைதான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய இல்மு ஒரு நாள் எனக்கு கூடவில்லை என்றால் ஃபமா பூரிக லி ஃபி துலூஇ யௌமி ஷம்ஸி ஹாதா, இபாரத் எனக்கு வழங்கல, ஞாபகம் இல்லை. ஒரு நாள் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஒரு ஞானம் எனக்கு கூடலைன்னா அந்த நாளினுடைய சூரிய உதயத்தில் எனக்கு பரக்கத்து இல்லை. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஞானம் எனக்கு கூடிட்டே இருக்குது. உடல் ரீதியில உங்களை விட வலுவானவனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். உங்க எல்லாரையும் பலசாலினா, உங்க எல்லாரையும் விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனா? ஆனா உங்க எல்லாரையும் விட அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உபூதியத்தில் மிக நெருக்கமானவனா? நான் அடிமைத்தனத்தில் மிக நெருக்கமானவன். அல்லாஹ்வுடைய அன்பை, அவனுடைய கூலிய ஆதரவு உரைக்கும் விஷயத்துல உங்களை விட நாம் அதிபயங்கரமான எண்ணம் உள்ளவன், ஆதரவு உள்ளவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல ஒரு தலைவர் தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை எப்படி கொண்டு போகணும், எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான உத்வேகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பிதாயால எழுதுறாங்க, ரிஃபாஅத் இப்னு ராஃபி' ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பத்ருடைய நாளையில உபய் இப்னு கலஃபை சுத்தி கூட்டம் நின்னுச்சு. ஏன்னா உபய் இப்னு கலஃப் மக்காவினுடைய மல்யுத்த வீரர். அவர் ஒரு பாடி பில்டர், ரொம்ப பலசாலி. அந்த உபய் இப்னு கலஃபை சுத்தி கூட்டமா மக்கள் நின்னாங்க. அவனுடைய ஆட்கள் தான். சரி, நல்ல சான்ஸ், எப்படியாவது அவனை தாக்கிட்டோம்னா ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு பெரிய எதிரி விழுந்து விடுவாரே என்கிற எண்ணத்தில் நான் பக்கத்துல போனேன். பார்த்தா அவர் உருக்கு சட்டை போட்டிருக்காரு. அந்த உருக்கு சட்டை போட்டுக்கிட்டே கையை தூக்கி தூக்கி பேசினார். பேசும்போது இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறத நான் பார்த்துட்டேன். அந்த ஓட்டையை நான் பார்த்த உடனே கரெக்டா ஒரே அட்டாக். அந்த ஓட்டை இருந்த இடத்துல என்னுடைய வாளை சொருவுன உடனே அவர் சுதாகரித்து அந்த வாளை தட்டி விட்டாரு. ஆனா அந்த தட்டுதல் அவனுடைய உடம்புக்குள்ள காயத்தை உண்டாக்கிச்சு. இதை பார்த்த உடனே அவன் கூட நின்ன ஒரு ஆளு அம்படிச்சார். அந்த அம்பு என் கண்ணுல வந்து பட்டுச்சு. அந்த கண்ணு அப்படி வெளியே வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்தேன். வந்து சொன்னேன், நடந்ததையெல்லாம் நான் சொன்னேன். யா ரசூலல்லாஹ், என் கண்ணு அப்படின்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதஹா வ வலஅஹா ஃபீ மஹல்லிஹா, அந்த கண்ணை அப்படி பிடிச்சாஹா, அதனுடைய இடத்துல தூக்கி வச்சாஹா. ஃபபஸக்க ஃபீஹா துப்புனாஹா வதஆ, துஆ செஞ்சாஹா. வச்சா, எடுத்தாங்க, பிடிச்சாங்க, தூக்குனாங்க, வச்சாங்க, துப்புனாங்க, துஆ செஞ்சாங்க. ஹஜ்ரத் ரிஃபாஅத் இப்னு ராஃபி சொல்கிறார், ஃபமா ஆதானி மின்ஹா ஷையுன் பஅது, அதற்கு பின்னால் இந்த கண்ணுல எந்த நோவினையும் எனக்கு வரல. அடிபடாத கண்ணு கூட அப்பப்போ வலிக்கும்.
ஆனா அடிபட்டு வள்ளல் நபியினுடைய உமிழ்நீர் பட்ட அந்த கண் ஒரு சின்ன வலிய கூட எனக்கு உண்டாக்கியதில்லை என்று ரிஃபாஅத் இப்னு ராஃபி' ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாமா இப்னு கஸீர் தன்னுடைய பிதாயா வல் ஹிதாயால நிஹாயாவுல பதிவு பண்றாங்க. இப்படித்தான் பத்ரினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்படியே ஆகிக்கொண்டே இருந்தது. அந்த நிலையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரினுடைய மகத்தான வெற்றியை இந்த உம்மத்திற்கு தந்தார்கள். பத்ரினுடைய பெரிய செய்தியை இந்த உம்மத்திற்கு தந்தார்கள். பத்ரில நாம என்ன செய்றோம்? நமக்கு அந்த பத்ரில அல்லாஹ் தந்திருக்கிற மிக முக்கியமான பாடம் என்ன? பத்ரினுடைய காலை பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, சஜ்தால படுத்தாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வே, இந்த சமூகம் அழிந்து போகுமேயானால், இந்த பத்ரீன்கள் தோற்று போவார்களேயானால், இந்த பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்கள் தோற்பார்களேயானால், உன்னை வணங்குறதுக்கு பூமியில ஆள் இல்ல, யாருமே இல்ல. ஏன்னா இருக்கிற 313 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு மேலே எந்த வகையிலும் நீ வணங்கப்பட மாட்டாய் என்கிற ஒரு வார்த்தையை சொன்ன போது செய்தன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, தோள்ல கை வச்சாங்க. போதும் நாயகமே, சாதாரணமா போதும் நாயகமே, எழும்புங்க. மூசா நபியினுடைய கூட்டத்தார்கள் நீயும் அல்லாஹ்வும் போய் சண்டை போடு, நாங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம் சொன்ன மாதிரி நாங்க சொல்வோம் நீங்க நினைச்சீங்களா? அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம், உங்களோட நாங்க நிற்போம் நபியே. ஆழ குழி தோண்டி அதில் நெருப்பை மூட்டி விழு என்று சொன்னால் முதலில் விழுவது அபூபக்கர் தான். இதை உங்களுடைய ஞாபகத்தில் வையுங்கள் நாயகமே, நாங்க இருக்கிறோம், வாங்க அல்லாஹ்வுக்காக யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று சொன்ன அந்த ஒரு செய்தி இருக்கு பாருங்க. இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுறா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் சொல்றா. அப்படியே சௌரு குகைக்கு போங்க. சௌரு குகையில ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, ரசூலுல்லாஹ் படுத்து இருக்காங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில. திடீர்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுறாங்க. பெருமான் கேட்கிறாங்க, என்னம்மான்னு கேட்கிறாங்க. லதகத்தினி, பாம்பு குத்திருச்சுங்கிறா. பாம்பு கடிச்சு உடம்புல ஏற்பட்ட வலியில கண்ணுல இருந்து கண்ணீர், அந்த கண்ணீரினுடைய ஒரு துளி நபியினுடைய கன்னத்துல விழுந்த உடனே எழும்புறாங்க. அப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், குகைக்கு மேல எதிரிகள் போறாங்க. போற எதிரிகள் அவன் குனிஞ்சு அவன் காலை பார்த்தா நாம இருக்கிறதே தெரிஞ்சிடும். அவன் நம்மளை பார்க்க வேணாம், யதார்த்தமா போயிட்டு இருக்கிறான். அவன் காலில் ஒரு எறும்பு ஏறிட்டுன்னு அவன் குனிவான். அவன் யதார்த்தமா குனிஞ்சா கூட நாம இருக்கிறதே தெரியுமே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹ்சன், கவலைப்படாத, இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு உண்டு. இங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றாங்க. அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் சொல்றாங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? சௌரு முழுக்க எதிரிகள் எதுக்கு வந்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகக்கூடாது. ஒண்ணு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு போனா 100 ஒட்டகம் கிடைக்கும் மக்கால. இப்ப நபியை கொல்வதற்காகத்தான் எதிரிகள் வந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன கொல்றதுக்கு தானே அவன் வர்றான், முடிஞ்சா செய்யட்டும், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு கவலை எல்லாம் கிடையாது. ஏன்னா அவனுடைய இலக்கு நான் தான், அவன் என்னதான் தாக்க வர்றான், அதனால எனக்கு கவலை இல்லை. இமாம் ஹாக்கிம் பதிவு பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இளைஞர், வாட்ட சாட்டமான இளைஞர் உள்ள வராரு. அவர் மதீனாவில் யாரும் அவரை பார்த்ததில்லை. திடீர்னு உள்ள வந்தார். உள்ள வந்து நபியினுடைய தர்பாரில் வந்து நின்னார். நின்று கேட்டாரு, மன் அந்த, யார் நீங்கன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னாங்க. அவர் கேட்டார், உமர் ரசூல், ரசூல்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபியுன் அர்ஸலஹுல்லாஹ், அல்லாஹ் அனுப்புற ஒரு நபி. இப்படியே கேட்டுக்கிட்டே வந்தார். அவருடைய நோக்கம் கேள்வி கேட்கறது இல்லை. கடைசியா, உங்க கையில இருக்கிற வாழை தரலாமான்னு கேட்டார் வந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழை எடுத்து கையில கொடுத்துட்டா. அது வாழை உரையில இருந்து அப்படி உருவினார். உருவி அங்கே இங்க எல்லாம் 2-3 சுத்தினாரு. சுத்திக்கிட்டு அதை அப்படியே கவுத்து அந்த வாளினுடைய நுனிய தரையில ஓங்கி குத்தினார். குத்தி மீண்டும் அதை உரையில போட்டு கையில கொடுத்துட்டாரு. நம்ம கோவம் வந்த செவுத்துல குத்துவோம்ல, நம்ம நினைச்சது நடக்கலைன்னா எதாவது ஒன்று தூக்கி போட்டு அடிப்பு உடப்போம்ல. அவர் ஏதோ ஒன்று நினைச்சிருக்காரு, அது நடக்கல. நடக்காத கோபத்தில் அதை கீழே குத்தினாரு, குத்திட்டு கொடுத்துட்டாரு. இவ்வளவு நேரம் பேசாம இருந்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எத்தா நீ நினைச்சது நடக்கல அப்படின்னாங்க. நீ நினைச்சது நடக்கல. நான் என்ன நினைச்சேன் சொல்லுங்க பாப்போம்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, டேய் அந்த தெருவனுடைய கடைசியில ஒரு 4-5 பேர் நின்று பேசுனீங்கல்ல, முகமது நபி வளர்ந்துகிட்டே இருக்கிறாரு, இப்படியே விட்டா ஊருக்கு ஆபத்து, எப்படியாவது அவரை முடிச்சிடணும் அப்படின்னு பேசுனீங்கல்ல. ஆமா. பேசும்போது நீ என்ன சொன்ன? அத பொறுப்பை நான் கையில் எடுத்துக்கிறேன், அவரை முடிக்கிற வேலையை நான் பார்க்கிறேன், நான் போய் அவங்க கையில இருக்கிற வாளை வாங்கி அவங்கள வெட்டிட்டு வாரேன்னு சொன்னியா இல்லையா? மண் அம்பாக்க அவர் கேட்கிறாரு, மண் அம்பாக்க உங்களுக்கு சொன்னது யாரு? நாங்க அங்கல்ல பேசணும். அம்பானி ரப்பி அல்லாஹ் சொன்னான்பா, ஏன் ரப்பு சொன்னான். முத்த எதக்க கையை நீட்டுங்கட்டார். ரசூலுல்லாஹ் கையை நீட்டினாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். தெரியுதா பலம்னா என்னன்னு தெரியுதா? இதுதான் வீரம். என்ன வீரம்? அவன் என்ன கொல்ல வர்றான்னு எனக்கு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே அவனுடைய கையில நான் வாழை தூக்கி கொடுக்கிறேன். என்ன தைரியம்? ஓ வாளோ நீயோ என்ன கொல்ல முடியாது. முமீத்து இமாத்தத்து அல்லாஹ்வுடைய வேலை. உன்னுடைய வாழ் என் மேல விழுந்தாலோ வெட்டு விழுந்தாலோ அந்த வெட்டின் மூலமா என்னுடைய மரணத்தை நிச்சயிப்பவன் அல்லாஹ். இதுதான் வீரம். அது இல்லாம ரவுடி மாதிரி 4 பேரை தூக்கி போட்டு அடிக்கிறது இல்ல வீரம். இது வீரத்தினுடைய வெளிப்பாடு. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் நீங்க கவலைப்படாதீங்க, அவன் என்னதான் தேடி வர்றான், நான் பாத்துக்கிறேன். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க, ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொன்னாங்க. பத்ர் அப்படி இல்லை. பத்ர் போர்க்களம். போர்க்களத்தில் வெட்டப்பட போவதெல்லாம் பிள்ளைகள், சஹாபிகள், தான் தூக்கி வளர்த்த தன்னுடைய பிள்ளைகள், தன் திருமுகத்தை பார்த்து தன் பசியை அடக்கி கொண்ட பிள்ளைகள், கொஞ்ச நேரம் என்னை பார்க்கவில்லை என்றால் பார்க்க வேண்டும் என்று என் அறைக்கதவை தட்டுகிற என் பிள்ளைகள், என் மீது அத்தனை அன்பையும் பொழிந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள், இந்த பிள்ளைகளில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டாலும் அது எனக்கான ஒரு பாதிப்பாக மாறிவிடுமே. எனக்கென்று ஒன்று வந்தால் அதை இன்முகத்தோடு ஏற்கிற நான், என் பிள்ளைகளுக்கு ஒன்று வந்தால் அல்லாஹ்வே அதை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன்? எனவே உம்மத்தை நினைத்து, சமூகத்தை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். பத்ர் இந்த உம்மத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த பாசத்தின் வெளிப்பாடு. இப்படி எண்ணற்ற காரியங்களை தனக்குள் வைத்திருக்கிறது பத்ர். நான் நிறைவாக வருகிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன 1 மணி நேரம் சொன்ன 50 நிமிஷம், இன்னும் ஒரு 3 நிமிஷம் பாக்கி இருக்கு. கடைசி சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுல குர்ஆன் ஓதுனாங்க. ஆரம்ப காலம் எதிரிகளால் அதை தாங்க முடியல, அதனால வேகமா வந்து ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டு ஓதக்கூடாதுன்னாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தாரீഖിல் இந்த செய்தி வருது, ஓதக்கூடாதுன்ட்டாங்க. அதையும் மீறி ரசூலுல்லாஹ் ஓதும் போது கைகலப்பு ஏற்பட்டது. அதுல கொஞ்சம் காயம் நபி அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த காயத்தோட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, என்ன நான் ஓதுனேன், என்ன அடிச்சுட்டானுங்க, ஆனா நாளைக்கும் குர்ஆன் ஓதப்படணும்னாக. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தாடி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தொப்பி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து மிஸ்வாக் குச்சி, எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா இல்லையா? பெருமானார் சொல்கிறார்கள், நான் ஓதுனேன், என்ன அடிச்சான், நாளைக்கு குர்ஆன் ஓதப்படணும், ஓதுனா அடிப்பான், அடி வாங்குறது சுன்னத்திங்கிறாங்க. ஏன் சுன்னத்து? அதை செய்யறது யாருன்னு கேட்டாங்க. சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புனாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஓதுறேன்னாக. ரசூல் அப்படி பார்த்தாங்க, ஏன்னா சஹாபிகளே குட்டையான சஹாபி இப்னு மஸ்ஊத், ரொம்ப குட்டையான சஹாபி. போங்கன்ட்டாங்க, போய் ஓதுனாங்க. ரசூலுல்லாஹ்வை அடிச்சவனுக்கு சும்மா இருப்பானுங்களா? நல்லா அடிச்சுட்டானுங்க. கடுமையான காயத்தோட சையதுனா இப்னு மஸ்ஊத் வீட்டுக்குள்ள வர்றாங்க. பார்த்த உடனே சஹாபிகள் கண் கலங்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுறாங்க. இப்னு மஸ்ஊத் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சையதுனா ஜிப்ரீல் உள்ள வர்றாங்க, சிரிச்சுட்டே வர்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க,
இப்னு மசூதின் எபிக்கி அந்த தல்ஹக்கு, என் பிள்ளை இப்னு மசூத் அழும்போது நீங்க சிரிக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சத்தஅலம், இன்ஷா அல்லாஹ் புரியும், அதிவிரைவில் உங்களுக்கு விளங்கும். நாங்க பத்ர் முடிஞ்சிருச்சு. பத்ருனுடைய சாயந்தர நேரம் ரசூலுல்லாஹ் சஹாபிகளை எல்லாம் கூப்பிட்டாங்க. அபூஜைகளுடைய கதை என்னாச்சுன்னு பார்க்கணும், யார் போய் பார்த்துட்டு வர்றான்னு கேட்டாங்க. இப்னு மசூத் சொன்னாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி. நேர போனாங்க. அங்க முஆது முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் அவரை வெட்டி போட்டிருக்கிறாங்க. குற்றியூரும் கொலையூருமா மல்லாக்க படுக்க போட்டிருக்கிறான், புணம் மாதிரி கிடக்கிறான் அபூஜைகள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மார்பில் ஏறி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து அப்படி கழுத்து கத்தியை வச்சு அறுத்தாக, ஏன்னா சாவ போறான், கத்தியை வச்சு அறுத்தாக. அறுத்து அவனுடைய தலைமுடியை கொத்தா பிடிச்சாக, பிடிச்சு கொண்டு வர்றாங்க. கொண்டு பெருமானாற்ற வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, சிரிச்சுட்டே வந்துட்டாக. வந்து சொன்னாக, இப்ப புரியுதா என் சிரிப்பினுடைய ரகசியம்? அபூஜையில் அன்னைக்கு பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆணவத்துல திமிர்ல அபலையான இப்னு மசூத் அடிச்சான்ல, அந்த அடிபட்ட இப்னு மசூதினுடைய கையில தான் அபூஜைகளுடைய தலை இப்ப இருக்கு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் அநியாயமான முறையில் பாதிக்கப்பட்டால் அந்த அநியாயத்தை உண்டாக்கியவனுக்கு ஒன்ன உண்டாக்காம அல்லாஹ் விட மாட்டான். இது அல்லாஹ்வினுடைய நியதி. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இப்படி பத்ரினுடைய வரலாறு முழுக்க எண்ணற்ற அற்புதங்களை உள்ளடக்கிய அந்த பத்ரீன்களினுடைய நினைவு தின நிகழ்விலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய இதயத்தில் ஈமானிய பிரகாசத்தை தருவானாக. பத்ரீன்களினுடைய ஈமானிய உணர்வில் கொஞ்சத்தையாவது அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.